ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தா நான் தரமான இன்னையோட ஃபுல் எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு லைவுக்கு பதில் ஃபுல் எபிசோட் ரிவ்யூ கொடுத்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. டெய்லி இனிமேல் வந்துட்டு எபிசோட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஃபுல் எபிசோட் ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. சரி, ஓகே. இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு விஜய் பார்வதிக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் அவர்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு அவர் நம்ம எல்லாரையுமே தள்ளி விட்டார். அதாவது பிக் பாஸ் டீம் இதை பண்ண போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாதரிக்கும் விஜய்க்கும் வந்துட்டு காதல், இது காதலா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் கேப்டனுக்கு வந்து யாரெல்லாம் தகுதியாக வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள். அவ்வளோதான், இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு. ஸோ கமருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை இருந்திருக்கு. இது கமருதீனுக்கு மட்டும் கிடையாது, ஆதரிக்கும் சேர்த்து தான். என்னென்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை, கையெடுத்து ஓங்கி விட்டுருந்தா அடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பண்ணியிருந்தார். காரணம் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இவரை வந்துட்டு அவர் ரொம்ப ஆபாசமாக ஏதோ பேசி தாக்கியிருந்தால் கூட வந்துட்டு அதை கூட தாக்கக்கூடாது. பட் சொல்கிறேன், அந்த மாதிரினா கூட ஏதாவது வேலிட் ரீசன் இருக்கலாம். ஒன்றுமே இல்லை. வினோத் ஏற்றி விட்டதுக்கு இவர் வந்துட்டு சும்மா அப்படியே அவருடைய அந்த பலத்தை வந்து காமிக்கணும். அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே பலம் வாய்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே வந்து அவங்களோட பலத்தை வந்து அனாவசியமாக காட்ட மாட்டாங்க. இந்த சீன் போன்றவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள விட மெலியவர்கள், அவங்களோட சக்தியில் பலத்தில் வந்து பலம் கம்மியாக இருக்கவங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்து காமிச்சு நேற்று வந்து தான் ஒரு பெரிய ஒரு ரவுடின்ற அளவுக்கு வந்துட்டு அவர் வந்து அதை காமிச்சதை பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதை பண்ணிவிட்டு ரொம்ப வல்கராக வந்து அதுக்கு முன்னாடினாலும் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பேசியிருந்தார். அந்த வேர்டெலாம் நான் திரும்ப சொல்ல ஆசைப்படல, அவ்வளோ கேவலமாக பேசியிருந்தார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மேக்ஸிமம் 99.99% அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படும்ன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஆதரிக்கும் வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும். ஏன் அப்படின்னா மூஞ்சியில் வந்துட்டு, அதாவது வினோத் மூஞ்சியில் வந்து செருப்பு அதாவது காலை வந்து அப்படியே எட்டு வைக்கிற மாதிரி ஒரு வேலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்வதியை பார்த்து தூக்கி விசிறி அடித்தது அந்த பாட்டில் பட்டிருந்துன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அன்றைக்கே அவங்க வெளியே போயிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன இருக்கும், இல்லை ஒரு ஃபேமுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு கேம் விளையாட வந்திருக்காங்க. அங்கே வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வந்து அட்டாக் பண்ணுறதுல எந்த விதத்தில் நியாயம் தெரியல. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சம்பவம் இருக்குது. அதேமாதிரி கூடவே பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அது நாளைக்கு தான் தெரியும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் யார் மேலே காண்டு இருக்கோ அவங்கள தான் வந்துட்டு அப்படியே ரொம்ப ஓவராக வந்துட்டு இப்போ இது பண்ணுறாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு அவங்கள பிடிக்கலன்னா அவங்க வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். என்னையா இது நியாயம்? இப்போ விஜய் பார்வதி இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நெகட்டிவ் கண்டென்ட்டோ ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க. சரிங்களா? அவங்க பண்ணது நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் தவிர்த்து அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அக்யூசியில் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஏன் பிக் பாஸே வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்துட்டு அந்த நாள் முடியும் போது பாராட்டினார். அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் பவர் கொடுத்தார். அப்போ ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களை குத்துறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கமருதீன் குத்துறாங்க. தப்பே கிடையாது. ஏன்னா கமருதீன் வந்து வயலன்ஸாக பிஹேவ் பண்ணார். அதே மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு அவர் வார்த்தைகளை விட்டார். அதைவே வந்து நிறைய பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க பேசுகிறதே எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்களை வந்துட்டு வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணும்போது எங்களுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வியானா சொன்னாங்க. இன்னும் ஒரு சில பேர் சொன்னாங்க. அது கரெக்டு. அப்படின்னு பார்க்க போகும்போது ஆதரியை சொல்லியிருக்கேன் எல்லாரும். இப்போ விக்கல் சக்கரம் யாரை சொன்னாங்க? ஆதரியை சொன்னாங்க. பிரவீன்ராஜ் யாரை சொன்னார்? ஆதரியை சொன்னாங்க. அப்போ மற்றவங்களுக்குலாம் எங்கே போச்சு திங்கிங்? ஏன்னா அந்த ஒரு ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா மைண்ட் வந்துட்டு அவங்க தப்பு பண்ணாலும் அவங்க ஏதோ கோவத்தில் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இதே மற்றவங்க பண்ணாங்கன்னா கோவம் வருது. கன்னிக்கும் அதே தான், சபரிக்கும் அதே தான். விஜய் பார்வதி பண்ணால் துஷாருக்கும் அதே தான். விஜய் பார்வதி பண்ணால் இவங்க 3 பேருக்கு வந்துட்டு இது பெரிய தப்பு. இதே மற்றவங்க பண்ணால் தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, கோவத்தில் பண்ணியிருப்பாங்க, விட்டுரு. இதே வந்துட்டு எஃப்ஜே வந்து கெமிக்கிட்ட வந்து ஒரு விஷயம் பண்ணோன்னே சபரி என்ன பண்ணார், அவர் இங்கே கெமிக்கிட்ட போய்ட்டு அவன் பிக் பாஸ் கேமாலும் அப்படி பண்ணான்னா இல்லை கெமின்ற ஒரு காரணத்துக்காக பண்ணியிருப்பான் நீ நினைக்கிறியான்னு கேட்டார். இதே விஷயத்தை வந்து விஜய் பார்வதிக்காக பேசியிருக்கலாமே. ஸோ இதெல்லாமே வந்து பர்சனல் இன்ஜென்ஸ் தான். அதில் வந்து என்ன பண்ணாங்க, விஜய் பார்வதிக்கு சிறையில் அடைச்சிட்டாங்க. ஆனால் வந்துட்டு ஆதரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க இந்த வாரம் என்ன பண்ணாங்க, எவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து சுத்தமாக வந்துட்டு இந்த டாஸ்கில் வந்துட்டு அவங்க என்ன பெருசாக வந்துட்டு இவங்களுக்கு ஒபே பண்ணணும்னு சொன்னாங்க. கியூசிக்கு இவங்க ஒபே பண்ணாங்களா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்கள சொல்ல மாட்டாங்க. கலை என்ன பண்ணாப்புல? ஒன்றுமே கிடையாது. அந்த ஒரு டேபிள் எட்டு உழைச்சது தான் அவர் பண்ண பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சப்ளையரில் ஏதாவது பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இங்கே வந்துட்டு இந்த கோக்கு மக்கு வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாய் வார்த்தைகளையும் விட்டாப்புல. மற்றபடி எதுவுமே இல்லை. அதை அப்படி இருக்கும்போது கலையை வந்து யாராவது சொல்லுவாங்க பார்த்தா கலையை ஒரு 2 பேர் என்னமோ சொன்னாங்க. அப்புறம் வந்து விக்கல் சக்கரம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டதே எனக்கு வந்துட்டு
ஏன் அதுக்கு வந்து நீங்கள் விஜய் பார்வதியே போட்டிருக்கலாமேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா விக்கல் சக்கரம் என்ன பண்ணார், ஸ்டாண்டப் காமெடி பண்ணார், அந்த பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தாரு. ஏன் அதே விஷயத்த பிரவீன் கூட தான் பண்ணார். பிரவீன் ஆனால் வந்திருக்காரு, அதே விஷயத்த வேறு யாரும் பண்ணலைன்றதான் என்னோட கேள்வி. வினோத்து கூட யார் இருந்தா, இந்த துஷார் பண்ணிட்டு இருந்தார். ஸோ என்னென்னா இங்கே அவங்களுக்கு பிடிச்சவங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் திரும்ப வந்துருச்சு. முன்னாடி ஒரு சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். அப்படி கூண்டாக வந்துட்டு ஆரியை வந்துட்டு கலாய்ப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்களா, அந்த அன்புக்குங்க அதே மாதிரி இங்கே வருது. அது வந்து சுத்தமாக சரியே கிடையாதுன்றது என்னோடய கருத்து. அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் 3 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. கனி, பிரவீன்ராஜ், அதுக்கப்புறம் நம்மளுடைய விக்கல் விக்ரம். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் வந்துட்டு எனக்கு யாரை வந்துட்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு என்னைய கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் கேப்டனுக்கு கண்டிப்பாக பிரவீன்ராஜ் வரணும். ஏன்னா பிரவீன்ராஜ் எப்பயுமே ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மர். எப்பயுமே அவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்தாங்கன்னா அதை டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற ஒரு ஆள். அப்படின்போது அவர்கிட்ட அந்த கேப்டன்ஷிப் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சம்பவம் பண்ணுவார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவருக்கு சூப்பர் டீலக்ஸில் வர ஒரு பவரும் கிடச்சிருச்சு. இருந்தாலும் இவர் வந்து கேப்டன் ஆகணுன்றது என்னோடய ஆசை. ஏன்னா இதே மாதிரி துஷார் கூட அவர் இருந்தார் பாருங்கள், அப்பயே அவர் ஆயிருந்தாருன்னா துஷாருக்கு இந்த நிலைமையும் வந்திருக்காது. ஆனால் துஷார் வந்து ரொம்ப கேவலமாக நிலைமை போயிருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் இவரோட விஷயத்தை நம்ம பார்த்துருக்கலாம். ஏன்னா பிரவீன்ராஜ்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஸ்டஃப் இருக்குது. நான் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கனி தான் வந்து கேப்டனாக வருவாங்களான்னு கேட்குறீங்க. கனிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கனி வந்துட்டு ஆல்ரெடி தலையாக இருந்தானா அவங்க ஒரு சான்ஸ். இப்போ இந்த வாட்டி வந்துட்டு அடுத்த வாரம் நம்ம இவரே வின் பண்ணுறார், பிரவீனே வின் பண்ணுறாருன்னா அதுக்கு அடுத்த வாரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அவருக்கு. அந்த மாதிரி இப்போ வந்து புதுசாக வந்து தலைக்கு முன்னாள் கேப்டன் இருந்தது இப்போ தலையாக மாற்றி இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. அடுத்தது எஃப்ஜேக்கும் ஆதரிக்கும் ஒரு லவ். ஆக்சுவலாக நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் லவ்வே பண்ணலைன்றாங்க. அதுவும் வந்துட்டு எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு போன வாரம் தான் ஃபஸ்ட்டு டேவே நினைக்கிறேன், இவங்க தோல் மேலே சாஞ்சி ஒன்றால் நான் வந்துட்டு ரொம்ப வீக்காக வரேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அழுதுருப்பாங்க. அவரும் வந்து தலையில் வந்து தட்டி விட்டுப்பார், அதெல்லாம் ஒன்றில் விடு அப்படின்னு அப்படி செல்லாமல் அப்படி கணத்தில் தட்டி விட்டுப்பார். அன்னையிலேருந்து தான் அவர் வந்து நான் பேசுகிறதே கிடையாது, அவகிட்ட போகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரம்யா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் லவ் பண்ண வேண்டான்றேன், சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குது, இதுனா விளையாட்டுத்தனமா, வெளியில் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடும்னு இப்போ சொல்கிறார். வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆனதுக்கப்புறமா சொல்கிறாரு, என்னடா இது. அதுக்கப்புறம் அதனால தான் ஆதரிக்கும் அவர் இவ்வளவும் பண்ணிவிட்டு இப்போ வந்து புதுசாக சொன்னால் அப்போ நாங்கள் என்ன கில்லுக்கிறியா, எங்களை அப்போ யூஸ் பண்ணுறியா, எங்களோட எமோஷன்ஸை யூஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ரம்யாவை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். எப்போல்லாம் ஆதரிக்கோட வந்துட்டு எஃப்ஜி சண்டை போடுறாரோ அங்கெல்லாம் போயிட்டு இந்த அம்மா போயிட்டு என்னன்றதை சேகரித்து வச்சுக்கிறாங்க. மாமான்னு ஒரு பெட்டத்துக்கு போடுறாங்க. இதனால அது புது ட்ராக் இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணால் எப்படிலாம் வரணும்னு. இப்போ அடுத்து ஒரு லவ் ட்ராக்கை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா சபரி அண்ணன் சொல்லிட்டோம். இந்த பக்கம்லாம் வந்துட்டு வாட்டர் மெலன் சார், வினோத், கமருதும் கூட செட் ஆகாது, ஆல்ரெடி அண்ணன் சொல்லியாச்சு. சரி எஃப்ஜே கூட ஒரு பிட்டை போட்டு ஒரு லவ் ட்ராக்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஆனால் அதுங்களே எனக்கு தெரிஞ்சு அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி தோணுது. சரிங்களா? ஆனால் இதில் வந்துட்டு நம்ம அன்னை தெரசா சூப்பராக வந்துட்டு அந்த சேவ் பண்ணுறாங்க. யார், எஃப்ஜேவே. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, போன வாட்டி ஒரு சீசனில் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்படி தான் வந்து ஒரு பொண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் வெளியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. அந்த மாதிரி நீ மாட்டிக்காதா செல்லம், பார்த்து நடந்துக்கடா அப்படின்றாங்க. யாரை சொல்லுங்க தெரியுதுங்களா? விஷால். அவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணார், என்னென்னமோ அந்த நல்ல படம் மாற்றதுக்கு அவரும் ட்ரை பண்ணாங்க, விஜய் சேதுபதியும் ட்ரை பண்ணார், என்னென்னமோ எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஆனால் மாறிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் அவருக்குன்னு ஃபேன்ஸ் இருக்காங்க. இவரை மாதிரிலாம் கிடையாது, அவருக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸு. விஷாலுக்கு தான் இருக்கிறதுலே அதிகப்படியான ஃபேன்ஸு. அவர் என்ன தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஃபேன்ஸ் வச்சுருந்தார். அது ஆனால் அவருக்கு ஒரு பெரிய இடியாக வந்துச்சு. அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த நேகாவாக அந்த பொண்ணே உள்ளே வந்து நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நீ ஆகிடாத அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அலர்ட் கொடுத்தாங்க. எஃப்ஜே இதுக்கப்புறம் மாறுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் நிறைய பேரோட கருத்து 2 பேரும் வெளியே அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா சுபிக்ஷா. அதாவது கொஞ்சமாவது மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். அந்த மனிதாபிமானம் இல்லாத ஒரு பொண்ணாக நான் பார்க்குறேன் சுபிக்ஷாவை. இந்த சின்ன வயசில் இப்படி இந்த பொண்ணு பண்ணுது, எல்லாத்தையுமே கேமாக எடுத்துக்குதுன்றது ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா டீல் வந்துட்டு ஃபஸ்ட்டு கனிக்கிட்ட பேசியிருக்காங்க, அந்த டீலும் உழலாக்கி போயிடுச்சு. அடுத்தது கியூசிக்கிட்ட ஒரு பெரிய டீல் போட்டு கியூசி என்னென்ன பண்ணாங்கன்ற விஷயங்களே தெரியும். ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு விஜய் பார்வதி ஏமாத்துன மாதிரி தோணலை, நான் செஞ்சேன், அதுக்கு அவங்க செஞ்சாங்க, அதுக்கு உண்டான பலனாக தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க. எல்லாருமே செஞ்சாங்க, இவங்க மட்டும் செய்யலை. இவங்க கொஞ்சம் அதிகப்படியாக செஞ்சாங்க. சப்போஸ் அவங்க வந்துட்டு அங்கே ரிஜெக்ட் பண்ணுற விஷயத்தில் இவங்களை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, எந்த ஒர்க்கர்ஸை வச்சு சப்ளையர்ஸை வச்சு பாட்டிலை வச்சு இவங்க செஞ்சிருந்தாலும் காலி. அந்த கொஞ்சமாவது அந்த ஒரு நன்றி உணர்வை யோசிச்சிருக்கணும். பட் எல்லா இடத்துலையும் ரொம்ப தெம்பாக சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுலேயே போட்டிருக்காங்க, ரூல்ஸ் புக்லேயே போட்டிருக்காங்க,
அதில் வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி அவங்ககிட்ட வந்து அந்த QCயில் வந்து அப்ரூவ் பண்ணணும். அதனால் அந்த மாதிரி நான் நடிச்சேன்ற மாதிரி ஈஸியாக கடந்து போயிட்டாங்க. ஒன்று அவங்க நினச்சிக்கணும் என்னென்னா, உங்கள் மைண்டில் வச்சுருக்கணும் என்னென்னா, இந்த கேமை வின் பண்ணால் இந்த பிக் பாஸ் சீசன் 9 அந்த டைட்டிலே வின் பண்ண மாதிரி கிடையாது. இந்த கேம் வந்து ஒரு பாட்டு. இந்த கேமை வச்சு உங்களுடைய அந்த கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. மக்கள் ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் பண்ணதை வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு மைனஸாக வரும்ன்றது என்னோடய கருத்து. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சுபிக்ஷா இந்த மாதிரி பண்ணது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சுபிக்ஷா வந்துட்டு அந்த காயினை விஜே பார்வதிக்கு தான் நியாயப்படி கொடுக்கணும். பட் அவங்க வந்துட்டு இதை வந்து வியானா கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வேறு இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்.